உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களால் சாத்தியமாகாத காரியங்கள், உங்களால் சாத்தியமாக முடியாத காரியங்கள், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கின்ற பொழுது, வாக்கு தத்தங்களை குறித்து பொறுமையாய் நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது, சாத்தியமில்லாத காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக்குவார் பாருங்க. எபிரேயர் 6:11-12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கின்றோம். பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம்? அப்போ பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நம்ம என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முழு நிச்சயம் நமக்கு வேணும் பாருங்க. அப்போ ஒரு பூரண நிச்சயம் நமக்கு வேணும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு பூரண நிச்சயம் நமக்கு வேணும் பாருங்க. என்ன பூரண நிச்சயம்? என்ன பூரண நிச்சயம்னா, தேவன் பாருங்க நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அநேக சாட்சி தேவன் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கின்றார் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் அநேக அற்புதங்களை செஞ்சாரு. இஸ்ரவேல் ஜனங்களே ஒரு மிகப்பெரிய சாட்சி பாருங்க. வனாந்திரத்தில் தேவன் வழி நடத்தினாரு. நம்ம பார்த்தோம், அவங்களுடைய செருப்பு தேயலை பாருங்க, அவங்களுடைய தூசி, அவங்க கால்களில் தூசி பதியலை, அவங்க உடைகளில் தூசி பதியலையாம் பாருங்க. பாருங்க, அநேக அற்புதங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யறாரு. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை பாருங்க. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் வளர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடுறோம் பாருங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரான்னு தெரிலங்க, தேவன் என் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிறாரானே தெரிலங்க அப்படின்னு சோர்ந்து போயிடுறோம் பாருங்க. இது காரணம் என்னன்னா, வாக்கு தத்தத்தை குறித்த ஒரு முழு நிச்சயம் நமக்கு இல்லை பாருங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதுன்ற ஒரு முழு நிச்சயமும் நமக்கு இல்லை பாருங்க. அந்த முழு நிச்சயம் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கின்றார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமா என் வாழ்க்கையில எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். அந்த முழு நிச்சயம் நமக்கு வேணும் பாருங்க. அதிலே 13வது வசனத்தையும் படிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தாமே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்ப பாருங்க, முதல் காரியம் என்ன பார்த்தோம்? வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் பாருங்க. ரெண்டாவது காரியம், தேவன் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கின்ற வாக்கு தத்தங்களை நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில பொறுமை இல்லை. இன்ஸ்டன்ட்டா எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடல்ஸ், இன்ஸ்டன்ட் இட்லி, அந்த மாதிரி ரெடிமேடா இருக்கும். போயிட்டு எல்லாம் உடனடியாக எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான பொறுமை நம்ம வாழ்க்கையில இல்லை பாருங்க. பாருங்க, ஒரு இட்லியை பாருங்க, தண்ணி ஊற்றி வேக வச்சு, இட்லி தட்டு வச்சு, துணி வச்சு, அதில் ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் வேகிற இட்லியில் இருக்கிற சுவை எப்படி இருக்கும்? அதுவே பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து அந்த இட்லியை வந்து ஆவி பிடிச்சி சூடு பண்ணி கொடுக்குற இட்லியோட சுவை எப்படி இருக்கும்? எது உடம்புக்கு நல்லது? பொறுமையாக ஆவியில் வச்சு அந்த இட்லியை சாப்பிட்ற சுவை தான் நல்லது பாருங்க. அந்த ரெடிமேடாக சாப்பிட்றது என்னது? அது என்னைக்கா இருந்தாலும் உடம்புக்கு அது கெடுதலை கொண்டு வரதான் செய்யும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்க, இன்னைக்கே நான் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னைக்கே என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்,
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை பாருங்க. ஆபிரகாம் பாருங்க, தேவன் 75 வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன பண்ணினாரு? நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று 75 வயதில் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஆபிரகாம் அவன் ஒரு நினச்சிருக்கலாம் மனசில், எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாகி போயிடுச்சு, பிள்ளை பேர் எல்லாமே நின்று போயிடுச்சு, உலகத்தின் பார்வையில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பாருங்க. ஒரு நிமிஷம் சாரால் நினச்சிருக்கலாம். ஒரு நிமிஷம் ஆபிரகாம் விசுவாசித்தா கூட சாரால் என்ன நினச்சிருக்கலாம்? இது எப்படி சாத்தியங்க? சாரால் நினச்சா இது எப்படி சாத்தியம்? அதான் பெண்களுக்கு கூடான அந்த இது எனக்கு நின்று போயிடுச்சு, எப்படி அது சாத்தியம்? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டு சாரால் நினச்சா பாருங்க. ஆனால் நம் தேவன் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகின்ற தேவன் அவர். ஆமென். அதனால தான் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று தேவன் கேட்கிறார் பாருங்க. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மனிதர்களால் சாத்தியமாகாத காரியங்கள், உங்களால் சாத்தியமாக முடியாத காரியங்கள், நீங்க இயேசுவை விசுவாசிக்கின்ற பொழுது, வாக்கு தத்தங்களை குறித்து பொறுமையாய் நீங்க விசுவாசித்து நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது, சாத்தியமில்லாத காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில சாத்தியமாக்குவார் பாருங்க. அது நிச்சயமாய் நடக்கும். அந்த விசுவாசம் வேணும், அந்த பூரண நிச்சயம் வேணும். நிச்சயமா என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? என் ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், தேவன் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு பூரண நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வளரணும் பாருங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்போ வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? பூரண நிச்சயம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும், பொறுமை வேணும் பாருங்க. இது 3 இருந்தாதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னது, அவன் வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும்.